வணக்கம். இன்னைக்கு நவவித பக்தியில 7வதா இருக்கிற தாஸ்யம். அத பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுவரைக்கும் நவவித பக்தியில 6 நிலைகள பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். எப்படி 7 மலை ஏறி நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள தரிசனம் பண்றோமோ, இந்த நவவித பக்தி பார்த்தீங்கன்னா 9 மலைன்னே சொல்லலாம். இந்த 9 மலையும் தாண்டி போனா தான், அந்த பகவான தரிசனமே பண்ண முடியும். அதாவது அவருக்குள்ள ஒண்ணா சேர முடியும். இந்த 7வதா இருக்கிற தாஸ்யம்னா, சேவை செய்வது. எப்படி? நம்ம வீட்ல இல்ல ஒரு பணக்காரங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, வேலைக்காரங்க இருப்பாங்க. வீட்ல வேலை செய்யறதுக்காக. ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் எல்லாருமே வேலைக்கு போயிர்றாங்க. வீட்ட பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அதனால வேலைக்கு ஆள வச்சுக்கிறாங்க. சம்பளம் குடுக்குறாங்க. அவங்களும் தாசியமா பண்றாங்க அப்டின்னா கிடையாது. ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு இருக்காங்க. முதலாளிக்கும், தொழிலாளிக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய மனக்கசப்புகள் இருக்கலாம். வெறுப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம். இல்ல பொறாம கூட இருக்கலாம். வெ சலிப்போட வேலை செய்வாங்க. நம்ம மேல இருக்கிற அன்போட, பாசத்தோட அவங்க நமக்காக வீட்ல வேலை செய்றாங்களா அப்டின்னா, இல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையே இல்ல. அவங்களுக்கு தேவையானது சம்பளம் மட்டும் தான். கரெக்ட்டான தேதியில சம்பளம் கரெக்ட்டா குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க அந்த வேலைய செய்வாங்க. அந்த வேலையும் அவங்க முழுசா, திருத்தமா, எந்த ஒரு குறையும் இல்லாம செய்றாங்களா அப்டின்னா, இல்ல. ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு குறையோட, இல்ல முதலாளி வேலைக்காரன புடிச்சு, இல்ல வேலைக்காரிய புடிச்சு திட்டிட்டே தான் இருப்பாங்க. இது சரியில்ல, அது சரியில்ல, ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு. திட்டிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, இந்த தாசியம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் ரொம்ப புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பகவானா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த உறவா வேணாலும் இருக்கலாம். அவங்க திட்டுனாலும், தொரத்துனாலும், கோபப்பட்டாலும், எந்த ஒரு விகல்பமான எண்ணத்துக்குமே இடம் குடுக்காம, அவங்க நல்லா இருக்கணும். அவங்கள அன்பா பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு குறையோ, தீங்கோ வந்துடவே கூடாது அப்படின்னு பாத்து, பாத்து குறிப்பால அவங்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சுகிட்டு செய்யறது தாங்க தாஸ்யம். அவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் நம்ம சேவை செஞ்சோம். இவர இப்படிலாம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நல்லா செய்வாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, நெறைய பணம் தருவாங்க, இல்ல ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. இந்த இடத்துல கிவ் அண்ட் டேக் பாலிசி சுத்தமா இருக்காது. குடுக்கறது மட்டும் தான். நான் குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோட அன்ப என்னால வந்து பொருளா குடுக்க முடியாது. ஆனா, என்னுடைய உழைப்பால குடுக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த தாஸ்யம். என் உடம்ப கொண்டு உனக்கு என்ன சேவை செய்யணுமோ, அத நான் மனசார, அன்போட, காதலோட, பக்தியோட உனக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறது தான் தாஸ்யம். பகவான் நமக்கு வரம் குடுத்துருவாங்க. இல்ல நமக்கு வந்து பேரும், புகழும் கிடைக்கும். இல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு காரணமுமே இருக்காது. காரணம் இருந்தா அது தாஸ்யம் இல்ல. காரணமே இல்லாம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்புக்காக அவங்க நம்மள வந்து அதே அளவுக்கு நேசிக்கிறாங்க, நேசிக்கல அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கவே இல்லைனாலும், நான் நேசிக்கிறேன். அது போதும். என்னுடைய காதல ஒட்டுமொத்தமா நான் குடுக்குறேன். என்னோட பக்திய குடுக்குறேன். என்னால இந்த உடம்ப வச்சு தான் உங்களுக்கான தேவைகள நான் செய்யணும். அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்காக அதோட தேவைகள நிறைவேத்துறதுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்றாளோ, அதே மாதிரி தான் இந்த தாசியமும். இல்ல ஒரு மனைவி தன் கணவனுடைய தேவைகள கண் ஜாடை மூலமாவோ, இல்ல குறிப்பு மூலமாவோ உணர்ந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? குறிப்பறிதல்னு. கணவனுக்கு இந்த நேரத்துல இதுதான் தேவைன்னு குறிப்பால் உணர்ந்து, இல்ல கண்
கண் ஜாடையால உணர்ந்தோ, இல்ல அவங்க கையிலேயே செய்கை காட்டுவாங்க. கண்லயே கண் அசையும். அத பார்த்து அவங்களுடைய தேவைகள அப்படியே இன்ஸ்டன்ட்டா நிறைவேத்துவாங்க. இதுல எந்த பிரதிபலனுமே அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இம் அது செய்யறது மூலமா இவங்களுக்கு ஒரு மன திருப்தி. அது ஒரு பேரானந்தம். யாருக்காக செய்றேன்? என் குழந்தைக்காக செய்றேன். என்னுடைய கணவருக்காக செய்றேன். என் மனைவிக்காக செய்றேன். அவங்க தான் என்னுடைய உலகமே. அவங்கள தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த உறவுமே இல்ல. அவங்களே தான் கதி அப்படின்னு அவங்களுக்காக, அவங்க நாம வச்சிருக்கிற அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ இல்லையோ, அத எடை போட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அன்பா இருக்கிறாங்களான்னு யோசிக்க கூட மாட்டாங்க. கோபப்பட்டாலும் சரி ஏதோ இன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு மனச தேத்திப்பாங்க. அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எரிஞ்சு விழுந்தாலோ, கோபப்பட்டாலோ, இல்ல இனிமே உன் தேவையெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீ கிளம்பு. என் வாழ்க்கைய விட்டே போயிடு அப்படின்னு தொரத்துனா கூட போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில பெர்சன் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு கட்டத்துல நமக்காக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்மளாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் அர்த்தம். எப்படி ஸ்ரீராமனுக்காக ஆஞ்சநேயர் வந்து அப்படி சேவை புரிஞ்சாரோ, அவர விட ஸ்ரீ லக்ஷ்மணன தான் சொல்லணும். ஸ் ஸ்ரீராமனுக்காகவும், சீதா தேவிக்காகவும் அவரும் காட்டுக்கு வந்து, அவங்களுக்கு அவ்ளோ சேவைகள் செஞ்சார். எதுக்கு? அவங்க மேல இருந்த அதீத பிரியம். இந்த 14 வருஷம் இந்த காட்ட விட்டு வெளி வந்ததும், நமக்கு நெறைய அண்ணன் செய்வாருங்கிற எண்ணம்லாம் லக்ஷ்மணனுக்கு கிடையவே கிடையாது. என் அண்ணன், அவர பாதுகாக்கணும். என் அண்ணி, அவங்கள பாதுகாக்கணும். அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கு சேவை செய்யறது மட்டும் தான் என் கடமை. அப்படின்னு தன் மனைவி, அவங்களும் இளம் மனைவி, புதுசா கல்யாணம் ஆனவங்க, விட்டு பிரிஞ்சு வரோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லவே இல்ல. அண்ணன் தான் முக்கியன்ட்டு அவர் பின்னாடியே வந்துட்டார். அப்புறம் கருடன். கருடன்லாம் பெருமாளோட கண் அசைவுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு அசைவு வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிட்டு வரோம். அவரை சுமந்துகிட்டு பறக்கிறதுக்காக. எப்படி இந்த கஜேந்திர மோட்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரங்கிற யானை ஒரு ஆத்துல தண்ணி பருகிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல கடிக்க வந்துச்சு. தன்னை காப்பாத்திக்க அது பல முயற்சி பண்ணுது, முடியல. அப்போ ஆதி மூலமேன பகவானை நினைச்சு அந்த கஜேந்திரன் கத்துது. தன்னுடைய பக்தன் அழைச்சிட்டான்ட்டு உடனே அவர் கண் ஜாட காட்டினதும் கருடன் பறக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனோவேகத்துக்கு ஈட கருடன் பறக்கிறாரு. பறந்து கஜேந்திரனை காப்பாத்துறாரு. அதாவது பெருமாளோட கண் பார்வையிலேயே அவருக்கான தேவைகள் என்னன்னு செய்யறதுக்குன்னே பல பேர் இருக்காங்க. அதுல கருடனும் ஒருவர், அதே மாதிரி ஆஞ்சநேயரும் ஒருவர். இந்த மாதிரி அவருடைய பக்தர்கள் ஏராளம். அடியாருக்கு அடியானன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, தொண்டரடி பொடியாழ்வார். அதாவது அவருடைய அடியவர்களுக்கு சேவை செஞ்சாவே பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமோ. அவருடைய அடியார்களை நாம எங்க போய் தேடுறது? அது இந்த காலத்துல. அவருடைய பக்தர்கள்னு சில பேர் பல பேர் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பக்தி இல்லாமலும் இருப்பாங்க. சில பேர் வெளியே எனக்கு பக்திலாம் இல்ல, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பக்திமானா இருப்பாங்க. அதனால இந்த காலத்துல இவங்க தான் பக்தியானவங்க, இவங்க பக்தி இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கோவிலுக்கு போற எல்லாருமே பகவான் மேல உள்ள பக்தியினாலதான் போறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்துல இது ஒரு ஷோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கணும், அது ஒரு அடையாளமா காட்டிக்கிறதுக்காக
கோவிலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. அதான் உண்மை. நீங்களே பல பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கோவிலுக்கு ஒருத்தன் வந்து அடிக்கடி தினைக்கும் போறான் அப்படின்னா, அவன ரொம்ப நல்லவன்னு இந்த உலகம் நம்ப ஆரம்பிச்சுடுச்சு பல காலமா. அந்த நம்பிக்கை இன்னமும் பல மக்கள் வந்து அந்த நம்பிக்கையோடவே தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க. அது பல பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால கோவிலுக்கு போறவங்க எல்லாரும் நல்லவங்க, கோவிலுக்கு போகாத எல்லாரும் கெட்டவங்கங்கிற மனநிலையை எல்லாருமே தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இந்த தாஸ்யம்ல நாம பகவானுக்கு நேரடியா ஆஞ்சநேயர் செஞ்ச மாதிரியோ, ஸ்ரீ லக்ஷ்மணன் செஞ்ச மாதிரியோ, இல்ல கருடாழ்வார் செஞ்ச மாதிரியோ நமக்கு சேவை கண்டிப்பா செய்யவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா, பிதா நமக்கு நெருக்கமானவங்க. அதாவது நம்முடைய தாய், தந்தையர் அவங்களுக்கு கண்டிப்பா சேவை புரியணும். தாஸ்யம். அங்க தாஸ்யம் இருக்கணும். சில பேர் வீட்ல அப்பா, அம்மா குழந்தைங்கள வெறுப்பாங்க. சில பேர் வீட்ல தங்களுடைய கடமைகள மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பேர் வீட்ல பலவித கதைகள் இருக்கும். ஆனா உங்களுக்கு உங்களுடைய தாய், தந்தையர் வீட்ல உங்கள அன்பா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அவங்களுக்கு புண்டரீகன் எப்படி சேவை செஞ்சானோ, அதே மாதிரி நீங்களும் சேவை செய்யணும். உங்களுடைய தாயும், தந்தையும் மனம் குளிர்ந்தாங்க அப்படின்னா, தெய்வம் உடனே வரம் கொடுக்கும். இதுக்காக நீங்க எந்த கோவிலுக்கும் போய் பலவித பரிகாரங்கள செஞ்சே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர் ஹேக் மாதிரி தான். இதுவும் ஒரு ஹேக். பகவான இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, நம்முடைய அப்பா, அம்மாவ அன்பா, பத்திரமா பார்த்துக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. அவங்களுடைய மனசு கஷ்டப்படாம. அடுத்து குரு. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ்ல படிச்சிருப்போம். இன்கேஸ் நீங்க டச்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனா அவங்க குருவானா கிடையாது. அவங்கள நமக்கு படிப்பு சொல்லி குடுத்தவங்க. குருங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு வழிகாட்டி. நாம என்ன தப்பு பண்ணாலும் உடனே சுட்டி காட்டுவாங்க. நீ பண்ணுனது தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இனிமே இத மாத்திக்கோன்னு சுட்டி காட்டுவாங்க. நல்லது செஞ்சோம், சாதிச்சோம் அப்படின்னா பாராட்டுவாங்க. இன்னும் மேலும் சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வழிகாட்டுவாங்க. அவங்க அதுக்கு பிரதிபலனா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க குருஸ்தானத்துல நீங்க வச்சுக்கலாம். அதுக்காக குருன்னு கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா உண்மையான குரு பார்த்தீங்க அப்படின்னா, மகான்கள் தான். மகா பெரியவா, ஸ்ரீ ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆதி சங்கராச்சாரியார் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லார் கூடயும் அவங்களுக்கு சேவை செய்யவே ஒரு சிலர் பக்கத்திலே இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள தாங்க கரெக்டான எக்ஸாம்பிள் தாஸ்யம்க்கு. அவங்களுக்கெல்லாம் அதாவது இப்ப மகா பெரியவான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மகா பெரியவா என்ன சொல்றாருங்கிறது சத்தியமா அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் புரியாது. ஆனா மகா பெரியவாக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மகா பெரியவாக்கு கூட தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த தாஸ்யமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த அன்பு மட்டும்தான் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுத்து ஓடும்போது அவங்களுடைய தேவைகள் என்னன்னு இந்த கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நிமிஷம் கூட அசர மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சலிச்சிக்கவும் மாட்டாங்க. எப்ப அவருக்கு தேவை ஏற்படும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. எள்ளுன்னா எண்ணெயா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப நமக்கு அடுத்த ஆர்டர் வரும், உடனே செய்யலாம் அப்படின்னு. அவங்களுக்குலாம் இந்த கால் கடுக்க நிக்கிறதோ, இல்ல வெயிட் பண்றதோ, தூக்கத்த தொறந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதோ, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாரமாவே இருந்ததில்ல. ஏன்னா, அது எல்லாமே அன்பு.
அதீத அன்பு இருக்கும்போது, எப்படி நம்ம வீட்ல நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லங்கும்போது, நம்மளுடைய அம்மாவோ, அப்பாவோ கண்ண முழிச்சு, சாப்பாடு இல்லாம நம்மள எப்படி பாத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி எப்படி வருது? யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, நான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னா, பசி இல்லாம, தூக்கம் இல்லாம அவ கூடவே நான் இருப்பேன். அப்ப அந்த சக்தி எப்படி வருது அப்படின்னா, அந்த அன்பு தான். அந்த அன்பே இந்த உடம்புக்கும், மனசுக்கும் ஒரு புது சக்திய குடுக்குது. அந்த மாதிரி அன்போட இருக்கிறவங்க தான் தாசர்கள். அந்த மாரி தாசர்கள் தான் இந்த மாதிரி மகான்களுக்கு பல பேர் சேவை செஞ்சிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே கடந்து, எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம, அவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு, நம்மள கூப்ட்டு பல பேர் முன்னாடி பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தது கூட கிடையாது. தன்ன வந்து அடையாளப்படுத்திக்கணும் பல பேர் முன்னாடின்னு யாரும் நெனச்சு பார்த்தது கூட கிடையாது. அப்பேற்பட்டவர்கள் தான் தாசர்கள். அந்த மாதிரி தாஸ்யம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா, நாம நமக்கு நெருக்கமான உறவுகள், அப்பா, அம்மா, இல்ல கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதரன், சகோதரி, இந்த மாரி நமக்கு நெருக்கமான உறவுகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாம அன்பா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாவே, பகவானுக்கு அது போய் சேர்ந்துடும். இதுதாங்க தாஸ்யம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒருத்தரால வர முடியுமா அப்படின்னா, அது ஒரு தாயால முடியும், தந்தையால முடியும், மனைவியால முடியும். நமக்குலாம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அந்தக்கான அர்த்தமே புரியும். இல்லைன்னா, அந்த அர்த்தம் எந்த அளவுக்கு வார்த்தைகளால விளக்கினாலும் புரியவே புரியாது. அது அனுபவத்தால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருப்பாங்க. நமக்காக எதையும் செய்யக்கூடிய மனநிலையோட இருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட பணமோ, வேற ஏதாவது ஒரு பொருளோ, உதவியோ எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நம்மளுடைய அன்பையும் எதிர்பார்க்காம, நமக்காக ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நம்மள பாதுகாக்கணுங்கிற நெனப்போட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அது நாம செஞ்ச பாக்கியம் தான். அந்த மாதிரி எத்தனையோ மகான்களுக்கு பல பேரு தாசர்களா இருந்து, அவங்களுடைய ஏவல் அவங்கள கண் ஜாட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கண்கள், அப்புறம் கை அசைவு, அவங்களுடைய கண்கள் யார நோக்கி போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அவங்கள போய் அழைச்சிட்டு அவங்க முன்னாடி நிறுத்துவாங்க. இதுதாங்க தாஸ்யம். குறிப்பறிதல். குறிப்பறிஞ்சு இந்த தேவை, இத செய்யணுங்கிறத உணர்ந்து செய்வது தான் தாஸ்யம். அது மட்டும் இல்லாம, பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள யாரும் குறை சொல்றத விரும்பவே மாட்டாங்க. அதனால நாம எடுத்துக்கிட்ட கடமையில, இல்ல நமக்கான பொறுப்புகள்ல இருந்து நாம என்னைக்குமே விலகவே கூடாதுங்கிறதுலயும் பகவான் தெளிவாவே இருப்பாரு. அதனால தாஸ்யம்ங்கிறதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். நமக்கான கடமைகள, நமக்கான பொறுப்புகள உணர்ந்து, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அவருக்காக, பகவானுக்காக செய்றோம்ன்னு பகவான நெனச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். இதுவும் ஒரு வகை தாஸ்யம் தான். அவருக்காக தான் எல்லாமே செய்றோம். அவர தாண்டி நமக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா நாம சம்பாதிக்கவும் செய்யணும். அதே சமயம் பக்தியும் இருக்கணும்னா, நம்ம இத 2யும் பிரிச்சே பார்க்க வேண்டாம். அதுதான் இந்த நவவித பக்தி நமக்கு உணர்த்துற ஒரு விஷயமே. 2யும் வாழ்க்கையில நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில பக்தியையும் சேர்த்தி நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ்றது தான் இந்த நவவித பக்தியே நமக்கு சொல்ல வருது. அதனால நம்மளுடைய கடமையில இருந்து நம்ம என்னைக்குமே தவறவே கூடாது. அதுவே நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேவை. நாம ஒரு கடமைய ஒழுங்கா செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல இம்பாக்ட்ட நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிரியேட் பண்ணும். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன்.
ஸோ தாஸ்யம்ங்கிறது சேவை செய்வது. பகவானுக்கு மட்டும் இல்ல, நமக்கு நெருக்கமான தாய், தந்தையர், குரு இவங்களுக்கும் சேவை செய்வது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அன்போட, குறிப்பறிஞ்சு, அவங்களுடைய கண் ஜாடை பார்த்து, இல்ல அவங்க எதையோ தேடுறாங்க, அவங்களுடைய கண்கள் எங்க தேடுதுன்னு அத பார்த்து, இல்ல அவங்களுடைய கை செய்கை பார்த்து, இல்ல அவங்களுக்கு பசிக்குதான்னு அவங்களுடைய முகத்த பார்த்து, இல்ல அந்த எமோஷன்ஸ் அந்த தேவைகள பார்த்து செய்வது தான் தாஸ்யம். தேங்க் யூ.